Teachers, இப்போ இன்னொரு क्वेश्चन மல்டிப்ளெக்சர்ல இம்ப்ளிமெண்ட் அப்படினு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான். அதாவது sum of அப்படினு சொல்லி இந்த நம்பர்லாம் கொடுத்திருக்கான். என்னது 1 3 5 6 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கான். சரி 6 வரைக்கும் கொடுத்திருந்தானா நமக்கு எத்தனை இதுதான் क्वेश्चन நேமோ வேற எதுமே கொடுக்கல. இது எல்லாமே நம்ம தான் போட போறோம். எப்படி அப்ப போடுறது அப்படினா 6 வரைக்கும் தான் ஹையஸ்ட் நம்பர் கொடுத்திருக்கான். நமக்கு வந்து வேரியபிள்ல 2 பவர் 3 போட்டா 8 எலிமெண்ட்ஸ் வரும், 8 காம்பினேஷன்ஸ், அது 0 to 7. அப்ப இத தவிர்த்து நமக்கு போகலனா அப்ப இந்த எலிமெண்ட்டுக்குள்ள தான் நமக்கு இருக்குது. சோ நம்மளோட இன்புட்ஸ் வந்து A B C, ஏனா இங்க 2 பவர் 3, சோ 3 எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சரி இதோட பொசிஷன்ஸ்லாம் வழக்கம் போல தான். 8 எலிமெண்ட்ஸ்னா 4 0 4 1 2 0 2 1 1 0 1 1 அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குலையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவன் மேலே கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும். மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 1 3 5 6 கொடுத்துருக்கானா? இது என்ன மல்டிப்ளெக்சரில் என்ன போடுறோன்னு சொல்லியிருக்கோம்? SOP, சம் ஆஃப் ப்ராடக்ட். அதை என்ன பண்ணணும்? 1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும் இல்லையா? ஏற்கனவே நம்ம கேமப்பில் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி இங்கே நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே கவனிங்க. அப்போது நம்ம வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த 0 to 7 பைனரி வேல்யூஸை வந்து டெசிமலில் நம்ம எழுதணும்னா 0 0 3க்கு 0 இருந்தால் 0, அடுத்து 1, அடுத்து 2 3 4 5 6 7 இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போது அவன் கொடுத்துருக்கத பாருங்க 1. அப்போ 1th பொசிஷன் இந்த இருக்குது, இங்கே ஒரு 1 போட்டுக்கோங்க. அடுத்து 3th பொசிஷன் இந்த இருக்குது, அதில் ஒரு 1. அடுத்து 5 பொசிஷனில் 1. அடுத்து 6ஓட பொசிஷனில் 1. இந்த மாதிரி 1 1 போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு இப்போதைக்கு ட்ரூத் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்யணும்? நார்மலாக இப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கான மல்டிப்ளெக்சரோட சர்க்யூட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2 பவர் 3 இன்ட்டு 1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னா 8 இன்ட்டு 1 மல்டிப்ளெக்சர் எடுத்துக்கிறோம். அதில் காம்பினேஷன்ஸ் 8 காம்பினேஷன்ஸ், கீழே வந்து 3 செலெக்ஷன் லைன், அதை வந்து ABC அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு இன்புட்டு ஒய் இன்புட்டு. ஓகேவா? இப்போது இதில் நார்மலாக இந்த நம்பர் எப்படி நோட் பண்ணணும்னு நான் அப்போவே சொல்லி கொடுத்தேன். 0 0 0 1 தான் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன்ஸ் தான் இது. இதுக்குரிய டெசிமல் வேல்யூஸை நான் சைடில் எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம கொடுத்த அந்த அவுட்புட் ஃபங்க்ஷனோட வேல்யூஸை இங்கே வெளியில் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதுதான் இப்போதைக்கு சர்க்யூட்டு. இப்போது இந்த பொசிஷனில் அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போது இந்த செலெக்ஷன் லைனில் 0 0 0 மூணுமே 0 இருந்தால் இங்கே என்ன ஆன்சர்? 0. அந்த 0th பொசிஷனில் என்ன இருக்குது? 0 தான் ஆன்சராக இருக்குது. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் எப்படின்னா, இதிலிருந்து இன்புட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு போய் இதில் அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பொசிஷன் இதாக இருக்குது 0 0 1. அது என்ன பொசிஷன்? ஃபஸ்ட்டு பொசிஷன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? 1. அப்போ இந்த 1ன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி அவுட்புட்டாக கிடைக்கும்போது அதோட எலமெண்ட்ஸ் வந்து 7th இருக்கக்கூடிய இது ஒவ்வொன்றுமே வந்து அதோட காம்போனன்ட்ஸ் சொல்லியிருக்கேன். காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷனும் ரன் ஆகிட்டு அதோட ஆன்சர் கொடுக்கும். எந்த இடத்துல 1 இருக்குதோ அது மட்டும்தான் வெளியில் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போது நம்ம எழுதின அந்த ட்ரூத் டேபிளில் ஒரு சின்ன வேரியேஷன் பாருங்கள். என்னென்னா ABC 3 இன்புட் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து நம்ம சியை விட்டுட்டு இந்த ஏபியை மட்டும் பார்த்து நம்ம ஆன்சர் வந்து நோட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா சியை பொறுத்து தான் ஆன்சர் வராது. ஏன்னா இப்போ ஏபியும் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து 0வாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த சியில் என்ன இருக்கோ அதுதான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து ஏவோட வேல்யூ 0வும் பியோட வேல்யூ 1 இருக்குன்னா அதுக்கும் சி தான் ஆன்சர் அப்படியே கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ எது மட்டும் மாறுபடுது அப்படின்னா, ஏபி ரெண்டுமே 1 1ன்னு இருந்ததுன்னா அதோட ஆன்சர் மட்டும் 1 1ன்னு இருந்ததுன்னா நமக்கு இந்த சியோட வேல்யூ அப்படியே தலைகீழ வந்திருக்கு. அப்போது இது 2க்கு பதிலாக சி, இது 2க்கு பதிலாக சி, இது 2க்கு பதிலாக சி. எது? ஏபியை பொறுத்து. ஓகேவா? ஏபியை பொறுத்துனா அப்போ ஏபின்றது ரெண்டுமே 1ஆ இருந்தால் மட்டுமே ஆன்சர் சி பார்னு கிடைக்கும். மித்த வட்டம் எல்லாமே என்ன கிடைக்கும்? சின்னு கிடைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 3 இன்புட் இருக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளெக்சர் ஆனது 2 இன்புட் மல்டிப்ளெக்சராக குறை போகுது, கம்ப்ரஸ் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த 4 into 1 மல்டிப்ளெக்சர் எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சி பார் 2 தான் வந்து வெளியீடாக நமக்கு கிடச்சிருக்கு. அதை கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல
ஏபி அப்படின்றத இன்புட்டாகவும் சி பார்ங்கிறத அதோட காம்பினேஷனாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை பொறுத்து இதுதானே நமக்கு ஆன்சராக கிடச்சிருச்சுது போன டேபிளில். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 2 எலிமெண்ட் 2 காம்பினேஷன்னா மொத்தம் எத்தனை ரெண்டு வேரியபிள் இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு 4 காம்பினேஷன் கிடைக்கும். அதை 0 1 2 3ன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஒவ்வொரு போர்ட்டும் நமக்கு எதை ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த போர்ட் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேலே உள்ள டேபிளில் நீங்கள் கவனிக்கணும். மேலே உள்ள டேபிள் என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பினேஷனில் பாருங்கள், இதில் இருந்து நம்ம வெளியில் என்ன எழுதியிருக்கோம்? சி 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 பார். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய 2 அவுட்புட்டுக்கு அடுத்தது அந்த 2 கிராஸ் அது என்ன எழுது 4 × 1 மல்டிப்ளெக்சர் போடுவோம்ல, அதுக்கு இந்த 2 தான் இன்புட்டாக கொடுக்க வேண்டி வரும். அதனால் அங்கே நம்ம இப்படி எடுத்திருக்கோம். இதனால் இப்படி எடுத்திருக்கோம். முதல் 3த்துக்கும் எப்படி இருந்துச்சு? சி தான் அவுட்புட்டாக இருந்துச்சு, அடுத்து சி பார் 1 இருந்துச்சு. அதனால தான் இந்த 3 காம்பினேஷனுக்கு நான் சின்னு எடுத்திருக்கேன், இது சி பார்னு எடுத்திருக்கேன். புரியும் நினச்சிருக்கேன். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து என்ன செய்யணும்? ஒரு ட்ரூத் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். 3 × 3 இருந்ததை இப்போ நம்ம 2 × 2க்கு கொண்டு வந்திருக்கோம், 2/2க்கு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்யணும்? 2 இன்புட்டு. அப்போ 4 காம்பினேஷன் எப்படி வரும்? 0 0 1 1 0 1 0 1 வரும். இப்போ இதோட எலமெண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? இந்த 0 1 2 3 எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இருக்குது 0 0னா 0, 0 1னா 1, 1 0னா 2, 1 1னா 3. அப்போ இதை பாருங்கள், 0 0. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு பொசிஷன் 0. அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? சி. அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து செகண்டில் உள்ளது என்னது? 0 1. அந்த 0 1க்கு நேராக என்ன இருக்குது? 0 1ன்றது 1th பொசிஷன். அந்த 1th பொசிஷன் சியில் ஜாயின் ஆகிருக்கு, சி. நெக்ஸ்ட்டு 1 0. 1 0ங்கிறது 2. அப்போ 2 பொசிஷன் சி, அதனால் சி. நெக்ஸ்ட்டு 1 1. 1 1ங்கிறது 3. 3 வந்து இன்புட்டு சி பார். ஸோ சி பார்னு எழுதியிருக்கோம். இப்போ இதில் இருந்து இந்த ட்ரூத் டேபிளில் இருந்து கீழே நம்ம எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதுகிறோம். அது எப்படி வந்திருக்கு? y = இது அப்படியே எடுத்து எழுதிடணும். என்னது? சி × 0 0 அப்படின்னு இருக்குது. எதுக்கு? ஏக்கு 0 பிக்கு 0. அப்போது 0 இருந்தால் பார் போட்டுக்கணும். ப்ளஸ் இப்போ இதுக்கு வந்து ஏக்கு பார் பிக்கு 1. ஸோ சி ஏ பார் 1. அடுத்து ஏக்கு 1 பிக்கு 0. அப்போ பி பார் போடணும். அப்போ ஏ இங்கே வந்து மூணாவது வந்து இந்த இருக்குது. மூணாவது சி ஏ பி பார். நெக்ஸ்ட் ஒன் ரெண்டுமே 1 1. அப்போ சி பார் ஏ பி இந்த வந்துருச்சா? ஓகே. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துப்போம், 2 உறுப்புகள் மட்டும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சி ஏ பார்ன்றது இதுலேயும் இருக்குது. ஸோ காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். பி பார் ப்ளஸ் 1ன்றது 1. ஸோ 1ஆல் அதை பெருக்குனா அதே ஆன்சர். ப்ளஸ் இதிலேருந்து பார்த்தோம்னா ஏன்றது மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ ஏவை காமனாக எடுத்துக்கிடுவோம். சி பி பார் ப்ளஸ் சி பார் பி அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறோம். அது டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சி பி பார் ப்ளஸ் சி பார் பி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு. அப்போ எக்ஸ்ஆர் கேட்டுக்குரிய சிம்பிளை நம்ம இங்கே போடணும். சி எக்ஸ்ஆர் ப்ளஸ் பி. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ சி ஏ பார் ப்ளஸ் ஏ ப்ராக்கெட்டுக்குள்ளே சி எக்ஸ்ஆர் ப்ளஸ் பி. ஓகேவா? எக்ஸ்ஆர் பி. இதுதான் அவங்க மேலே கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.